இன்றைக்கி கத்திரிக்காய் மசால் செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய், வரமிளகா, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய். இந்த மசாலாவெல்லாம் ஒன்றா போட்டு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கலாம். வெங்காயத்தை லேசாக வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சீரக மிளகு இதெல்லாம் வறுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி லைட்டாக வணக்கினா போதும். ரொம்ப அதாவது பச்சையாக போட்டால் ரொம்ப நல்லா இருக்காது, ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும். பட்டை, கிராம்பு 2 கருவேப்பிலும் போட்டு தாளிச்சிருக்கேன். அது கூட வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. அது கூட இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டோம்னா கொஞ்சம் நேரம் வணங்கினா போதும். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வணங்கட்டும். அதுக்கப்புறம் இந்த மசாலா ஊற்றி கலக்கி விட்டுக்கலாம். மசாலா ஊற்றி கலக்கியிருக்கேன். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் தேங்காய் ஊற்றலை. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். இது தயிர் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, பிரியாணி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். சூடாக சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம்.